வெல்கம் அண்ட் பரிமளா நென்கோ. வெல்கம் டு பரிமளா அண்ட் கோ சொல்லுங்க. வெல்கம் நென்கோ. வெல்கம் டு பரிமளா அண்ட் கோ. வெல்கம் டு பரிமளா நென்கோ. அந்த படத்தை பற்றி நம்ம கருத்துக்களை நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி, கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரியே இருக்க ட்ரெய்லர் அப்படின்னு தோணுச்சு. இதோட காஸ்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஜெயராம் நடிச்சிருந்தார், ஊர்வசி, அப்புறம் அவரோட 2 பொண்ணுங்க, அப்புறம் யோகி பாபு, அப்புறம் சாண்டி மாஸ்டர், மதுன்னு சொல்லுவார், அவர் தான் சாண்டி மாஸ்டர். அவர் தான் சாண்டி மாஸ்டர். ஸோ காஸ்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மியூசிக் யாருன்னு தெரியல, யாரோ புதுசாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரே ஒரு பாட்டு தான் மைண்டில் நிற்குது. என்ன பாட்டு? ஆச்சா தன்னால எலக்ட்ரானிக் தன்னால தாத்தா தன்னால கடைசியில் வருது அந்த பாட்டு. ஸோ படத்தோட கதையை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். படத்தோட ப்ளஸ் படத்தில் என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ நான் என் மனசில் பட்டது சொல்கிறேன், நீ உன் மனசில் பட்டது சொல்லு, சரியா? ஜெயராமோட ஆக்டிங் வாஸ் குட், ஊர்வசியோட ஆக்டிங் வாஸ் குட். பட் த்ரூ அவுட் த மூவி ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வேரியேஷன் இருந்திருக்கலாம் அவங்க ஆக்டிங்கில். ஒரே மாதிரி இருந்துச்சு ஊர்வசியோட ஆக்டிங். சஞ்சனாஸ் ஆக்டிங் வாஸ் ஃபைன், நத்திங் டு கம்ப்ளைண்ட், பட் நத்திங் கிரேட். சஞ்சனாவோட தங்கச்சியை நடிச்சிருக்கிறவங்க அவங்களும் ஒரு மலையாள ஆக்டர்ஸ். அவங்களோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கல. நிறைய சீன்ஸ் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷி வாஸ் தி ஆட் ஒன் அவுட் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். அப்புறம் யோகி பாபுவோட காமெடி நல்லா இருந்துச்சு, இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ். என்ன பீசஸ்? சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் யோகி பாபுவோட ஆக்டிங். அந்த வீட்டு ஓனராக இருப்பார், மாடியில் மோட்டர் போட்டு போயிடுறாங்கடா இவங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு வெளில நின்று. ஆமாம், அது நல்லா இருக்கும். எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் கைஸ். சமோசாவா? சமோசாக்கும் பரிமளா கோக்கும் என்ன சம்மந்தம்? சமோசா சாப்பிடுவாங்களே. எப்போ சாப்பிடுவாங்க? அவங்க நாள் சாப்பிடுவாங்களே சமோசா. டப்பு அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுவாங்களே. அப்படியே குடும்பமாக சமோசா சாப்பிடுவாங்களா அவங்க? ஓகே. மிஸ்கின்ஸோட ஆக்டிங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த போலீஸாக நடிச்சிருந்தார்ல, குண்டா ஒருத்தர். யாரு? மிஸ்கின். படத்தில் போலீஸாக வருவார் ஒருத்தர். ஜீப்பில் வந்து அவங்க வீட்டு வாசல் நிற்பார், அப்புறம் குடும்பத்துக்குள்ளே பேசுவார் அவங்க ஃபேமிலி கிட்ட குண்டர் பாடு. கண்ணாடி போட்டிருப்பார்ல, அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படத்தில் சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சாண்டி மாஸ்டர் ஸ்க்ரீனில் வந்தாலே நமக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அந்த மாதிரி ஆகிட்டார். ஹிஸ் பீன் கெய்னிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்டிங். லோகா படத்துலையும் நடிச்சிருப்பார் போலீஸாக. இந்த படத்தில் அந்த சின்ன கேரக்டர் பண்ணாலும் நல்லா இருந்துச்சு சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங். மது அந்த நைட்டு பயமிட்டு இருக்கு. அந்த எங்கள் அப்பா கண்ணை மூடிட்டே இருக்காரு தேட்டரில் அவன் கண்ணை மூடிட்டே இருந்தானா? ஆமாம், நீ அப்புறம் பயந்துருவேல, அதுக்காக தான் பயப்படவே மாட்டேன். சரி, ஓகே. சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங் வாஸ் குட். அப்புறம் சஞ்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் கப்பிள் ஃப்ரெண்ட்லி படத்தில் நடித்தவர். அவர் தான் படத்தில் ஒரு மெயின் ட்விஸ்ட்டு. அதே தான், ட்விஸ்ட்டு தான். ஓவரால் படம் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். பட் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. உனக்கு இன்னொரு டைம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஏன்னா போய் பாப்கார்ன் சாப்பிட்லாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்லாம், டோனட் சாப்பிட்லாம். கரெக்டாக? அதனால தானே. ஆமாம். சரி, ஓகே. இட் இஸ் அ ஒன் டைம் வாட்ச். ஃபேமிலியோட போய் நீங்கள் ஒரு தடவை ஜாலியாக பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்கினோட ஆக்டிங் எஸ்பெஷலி அட் தி கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி பார்த்துருவாங்க. அந்த படம் சூப்பராக இருக்கும். ஆமாங்க, என் பொண்ணு சொல்லிட்டா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம். பரிமளா அண்ட் கோவை குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிபிரசாத் மற்றும் சைத்ரா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.